சிங்கார சென்னை சில தசாப்தங்களுக்கு முன்பு எப்படி இருந்தது என்பதை 2K கிட்ஸ்கள் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக புகைப்பட கண்காட்சி மாறியுள்ளது. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு இணைந்து நடத்தும் இந்த கண்காட்சி பார்வையாளர்களை வியக்க வைத்துள்ளது. வானுயர கட்டடங்கள், வாகனங்கள் நிறைந்த சாலைகள், நவீன கட்டமைப்புகள் என உலகளாவிய நகராக வளர்ந்து நிற்கும் சென்னை மாநகரம் சில தசாப்தங்களுக்கு முன்பு எப்படி இருந்தது என்பது இன்று சென்னையில் இருக்கும் பலரும் அறியாதது. அப்படி பலரும் பார்த்திராத சென்னையை புகைப்படங்களாக நம் கண்முன் நிறுத்துகிறது சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி. சென்னை தினத்தை கொண்டாடும் வகையில் நகரும் நம் நகரம் என்ற தலைப்பில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு மற்றும் தி இந்து குழுமம் இணைந்து நடத்தும் இந்த புகைப்பட கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான அரிய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. கால்வாய்கள், குளங்கள், ஏரிகள், ஆறுகள், கடல் என நீர்நிலைகளோடு சென்னைக்கு இருக்கும் ஆழமான தொடர்பை இங்குள்ள படங்கள் தத்ரூபமாக உணர்த்தியுள்ளன. ரொம்ப அற்புதமா இருக்குல்லங்க. முக்கியமா அந்த ஆறுகளும் மரம் சூழ்ந்த அந்த சூழ்நிலைகளும் இந்த ஊர்ல தான் இருந்துதான்னு நமக்கு ஆச்சரியப்படுத்துற வகையில இருக்குது. இது ஒரு நல்ல முயற்சி நியூஸ் 18 இந்து குழுமமும் எடுத்தது. இப்ப பாத்தீங்கன்னா அதுல பாருங்க, கிட்ஸ் வாட்சிங் ஒரு அடையாறுல ஒரு பனைமரத்தில் மேல உட்கார்ந்து 1959 அழகா படகு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு காட்சி இன்னைக்கு நம்மளால கற்பனையில கூட படம் பார்க்க முடியல. ரயில், பேருந்து, டிராம், கார், கை ரிக்ஷா என சென்னையின் போக்குவரத்து எப்போது எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதியுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அழகா ஒரு பேர் போட்டிருக்கீங்க, அமிழ்தண்டூர்தி டிராம் வண்டி. இப்போ கொல்கட்டால மட்டும்தான் அதை பார்க்க முடியுது. அது சென்னையிலயும் இருந்தது. இப்ப MRTSல இருந்து இப்ப மெட்ரோ வரைக்கும் நம்ம பயணிச்சு வந்துட்டோம். ஸோ போக்குவரத்து துறையில நம்ம எப்பவுமே ஒரு முன்னோடியான ஒரு நகரமா சென்னை இருந்திருக்குன்றத இந்த புகைப்பட கண்டத்துல பார்க்க முடியும். இந்த படங்கள் மூலம் சென்னையின் படிப்படியான வளர்ச்சியை காண்பது பிரமிப்பாக இருப்பதாக பார்வையாளர்கள் கூறினர். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இந்த ஊர் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த பஸ்ஸு ஒன்று இருக்குது, 5B. அது இன்னைய வரைக்கும் ஓடின்னு இருக்குது அந்த பஸ்ஸு மயிலாப்பூருக்கு. ஆனால் இப்போ பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டு பல மடங்கு அதிகமாக இருக்குது நம்மளோட முன்னேற்றம். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த சென்னையை பார்க்கும்போது ஒரு அழகான கிராமத்தை பார்த்தது போன்ற உணர்வை தருவதாக மெய் சிலிர்த்தனர். அசோக் நகரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராமத்தில் இருந்த மாதிரி மரங்கள், இடம், ரோடு வசதிலாம் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல், நிறைய கட்டிடங்கள். என்னுடைய கிராமத்தில் இருந்த அந்த மனநிறைவு இப்போ இந்த அசோக் நகருடைய பழைய புகைப்படத்தை பார்த்தா அந்த நினைவுக்கு தான் எனக்கு கொண்டு போகுது. நாம் நாள்தோறும் காணும் இடங்கள் தடம் தெரியாமல் மாறியிருப்பதை இங்குள்ள புகைப்படங்கள் மூலம் அறிந்து பார்வையாளர்கள் வியப்படைந்தனர். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நேற்று தொடங்கிய இந்த புகைப்பட கண்காட்சி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இது தவிர சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம், சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை புகைப்பட கண்காட்சி நடைபெறவுள்ளது. நவீன சென்னையை நாம் அனைவரும் தினம் தினம் கண்டு பார்த்து ரசித்திருப்போம். ஆனால் இதற்கு முன் சென்னை எப்படி இருந்தது என்று யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. இந்த கவலையை போக்கி சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தற்போது வரை சென்னையினுடைய அழகை பிரதிபலிக்கிறது இந்த புகைப்பட கண்காட்சி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல்.